சுறா கைடு 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு. இளநிலை நீட் தேர்வில் முறைகேடு நடந்ததாக கூறப்படும் விவகாரம். சிபிஐ விசாரணை நடத்த மத்திய கல்வி அமைச்சகம் உத்தரவு. நீட் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்ட நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க முடிவு. மாணவர்களின் நலன் பாதுகாக்கப்படும் என மத்திய கல்வி அமைச்சகம் திட்டவட்டம். நீட் மற்றும் நெட் தேர்வு முறைகேடு புகார்களை தொடர்ந்து தேசிய தேர்வு முகமையின் தலைவர் மாற்றம். சுபோத்குமார் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பிரதீப் சிங் கரோலா புதிய தலைவராக நியமனம். நீட் உள்ளிட்ட பொதுத் தேர்வுகளை வெளிப்படையாக நடத்துவதை உறுதி செய்ய 7 பேர் கொண்ட உயர்மட்ட நிபுணர் குழு அமைப்பு. குழுவின் தலைவராக இஸ்ரோ முன்னாள் தலைவர் K. ராதாகிருஷ்ணன் செயல்படுவார் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தகவல். இளநிலை நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டிய அவசியமில்லை என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தகவல். பீகாரில் வினாத்தாள் கசிவு உள்ளூர் விவகாரம் எனவும் விசாரணை நடந்து வருவதாகவும் விளக்கம். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் ஜார்க்கண்டைச் சேர்ந்த 6 பேர் கைது. மூளையாக செயல்பட்ட சஞ்சீவ் முக்கியா என்பவனை பிடிக்க பீகார் போலீசார் தீவிரம். முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான மருத்துவர்களை விரக்தியில் ஆழ்த்தியுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. தொழில்முறை படிப்புகளுக்கு நியாயமான மற்றும் சமமான தேர்வு முறையை உருவாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். மாணவர்கள் தங்கும் விடுதிகளுக்கு GST வரி விலக்கு அளிக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. ரயில் நிலைய பயணிகள் ஓய்வெடுக்கும் அறை உள்ளிட்ட ரயில்வே சேவைகளுக்கு GST விலக்கு அளிக்கப்படுவதாகவும் பேட்டி. எஃகு, அலுமினியம், இரும்பு உட்பட அனைத்து வகையான பால் கேன்களுக்கும் ஒரே சீராக 12% GST விதிக்க முடிவு. அட்டை பெட்டிகள், சோலார் குக்கர்கள், நீர் தெளிக்கும் ஸ்பிரிங்க்லர் இயந்திரங்களுக்கும் 12% GST விதிக்க கவுன்சில் கூட்டத்தில் முடிவு. GST வரி ரிட்டன் 4ஆம் படிவத்தை தாக்கல் செய்யும் கால அவகாசத்தை ஏப்ரல் 30 இருந்து ஜூன் 30 வரை நீட்டிக்க கவுன்சில் பரிந்துரை. சிறு குறு வரி செலுத்துவோர் பயன்பெறும் வகையில் 2024-25 நிதியாண்டு முதல் நடைமுறைக்கு வரும் என நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. விண்ணுக்கு செயற்கைக்கோளை சுமந்து சென்று மீண்டும் பத்திரமாக தரையிறங்கும் புஷ்பக் ஏவுகணையின் சோதனை வெற்றி. ஏற்கனவே 2 சோதனைகள் வெற்றி பெற்ற நிலையில் இறுதிக்கட்ட சோதனையும் வெற்றிகரமாக நடைபெற்றதாக இஸ்ரோ அறிவிப்பு. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயத்துக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 56 ஆனது. கள்ளக்குறிச்சியில் 108 பேர், சேலத்தில் 30 பேர் உட்பட 159 பேருக்கு அரசு மருத்துவமனைகளில் தொடர்ந்து சிகிச்சை. சென்னையை அடுத்த செங்குன்றத்தில் தனியார் குடோனில் பதுக்கி வைக்கப்பட்ட மெத்தனால் பேரல்கள் பறிமுதல். 4 பேரை கைது செய்து மதுவிலக்கு அமல் பிரிவு போலீசார் விசாரணை. விஷச்சாராய விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியான மாதேஷின் நண்பர்கள் 2 கைது செய்து கள்ளக்குறிச்சி சிறையில் அடைத்தது CBCID போலீசார். ஹோட்டல் உரிமையாளரான சக்திவேல், மீன் வியாபாரி கண்ணன் ஆகிய 2 மாதேஷுக்கு மெத்தனால் கடத்த உதவியது விசாரணையில் கண்டுபிடிப்பு. பீங்கான் பொருள் தயாரிப்பதற்கு என்று கூறி வாங்கிய மெத்தனாலை கள்ளச்சாராய வியாபாரிகளிடம் விற்ற விவகாரம். விருத்தாச்சலம் செராமிக் தொழிற்பேட்டையில் பணியாற்றும் தொழிலாளர்கள் 2 கைது. கள்ளக்குறிச்சியில் காவல் நிலையத்தின் பின்புறமே கள்ளச்சாராயம் விற்கப்பட்டுள்ளதாக TTV தினகரன் குற்றச்சாட்டு. CBI விசாரணை நடைபெற்றால் மட்டுமே உண்மை நிலை வெளிவரும் என்று பேட்டி. இன்னொரு பெரிய வருத்தத்தக்க விஷயம் என்னன்னா, இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடியே இந்த கள்ளச்சாராய வியாபாரம் நடந்துட்டு இருந்திருக்கு. இது எப்படி உளவுத்துறை மூலம் முதல்வருக்கு போய் சேர்ந்துச்சா, முதல்வர் கவனத்திற்கு போனதா, இல்லை முதல்வர் தெரிந்தும் கண்டுகொள்ளாம விட்டாரா? நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவர்கள் 22 பேர் சிறைப்பிடிப்பு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்தது இலங்கை கடற்படை. சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் நரசிம்ம பிரம்மோற்சவம். தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து இழுத்தனர். நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட்.
திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை. நாட்டிலேயே முதன்முறையாக விமான பயணிகள் வசதிக்காக அதிவிரைவு குடியேற்ற சேவை அறிமுகம். டெல்லி விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார். 18வது மக்களவையின் முதலாவது கூட்டத்தொடர் நாளை தொடக்கம். முதல் 2 நாட்களில் எம்பிக்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி நடக்கிறது. இளைஞருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தேவகவுடாவின் பேரனும் எம்எல்சியுமான சூரஜ் ரேவண்ணா கைது. கர்நாடக மாநிலம் ஹசன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வென்றதும் துணை அதிபராக நியமிக்க வேண்டியவரை இப்போதே தேர்வு செய்து வைத்துள்ளதாக குடியரசுக் கட்சி வேட்பாளர் டிரம்ப் அறிவிப்பு. துணை அதிபர் யார் என்பதை சம்பந்தப்பட்ட நபரிடமோ கட்சியினரிடமோ தெரிவிக்காமல் ரகசியம் காப்பதாகவும் பேட்டி. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது ஆப்கானிஸ்தான். சூப்பர் 8 சுற்றில் 21 ரன்கள் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் வெற்றி. துபாயில் 250 கிலோமீட்டர் வேகத்தில் காரில் பயணித்த நடிகர் அஜித். படப்பிடிப்புக்காக சென்றபோது ரேஸ் காரை இயக்கி உற்சாகம். சுறா கைடு 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு.